இவங்க வந்து ஒரு நபரை மீட் பண்ணுறாங்க. யாரு? பொண்ணு 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 சரி, அப்போ உடனே நாங்கள் மாப்பிள்ளை பையனையும் விட்டாச்சு. ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை இல்லையே, இப்போ மேட்ரு அங்கே இல்லை, இங்கே வந்துருச்சு. பார்த்தா அவங்க வீட்லேயே கல்யாண ஃபோட்டோ, அந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்மகிட்ட வந்திருந்தது பாருங்க. அதில் இருக்க ஒரு நபர் அதில் அந்த பொண்ணோட பேசுகிறாரு. நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்னடா அது எசக்கு புசுக்காவே இருக்குது எல்லாமே அப்படின்னு பசிக்கலா. அப்புறம் அதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். வச்சுக்கிட்டு 1 வீக்கில் வந்து மாப்பிள்ளையோட பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டோம். பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டுட்டு இங்கே வாங்க, இவர் யார் அப்படின்னு கேட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அவரை தனி ஃபோட்டோ, அந்த அவர் கொடுத்த ஃபோட்டோவிலேருந்தே எடுத்து இது யாருன்னு கேட்டபோது நம்ம 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 சொந்தம் தான் அப்படின்னார். என்ன முறை வேணும் உங்களுக்கு? பொண்ணுக்கு மாமா முறை வருது. எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அப்பாவுக்கு புரியல. லைட்டாக பொறி தட்ட மாட்டேன். ஆமாம், ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அல்லவா. சடனாக எந்த ஒரு இது அவர் வந்து யோசிக்கிறாரு, எதுக்கு மேடம் அவருக்கு நல்ல பையனாச்சு அவருன்னு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்கார வச்சு, உங்களுக்கு டைம் வந்து இன்னும் 1 வீக் தான் இருக்குது, உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டுட்டேன். உங்கள் பொண்ணுக்கு இந்த பையனை விருப்பப்பட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, இல்லை நல்லா படித்த பையன் நல்ல வேலையில் இருக்கான் அப்படின்னாங்க. ஏன் உங்கள் சொந்தத்தில் பையன் இல்லையா? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே இல்லை. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு அப்போயும் அவருக்கு புரியல. ஏன்னா அப்போல்லாம் வந்து நீங்கள் அப்போ வந்து அவங்களுடைய மனநிலைமையே அப்படி தானே இருக்கும். நான் பிள்ளைய வந்து நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுக்கணும், அது போய் சந்தோஷமாக வாழணும், கஞ்சிக்கு கஷ்டப்படக்கூடாது, காசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அந்த காலத்தில் எல்லாருமே, அந்த காலத்துல இல்லை இன்றைக்குமே வந்து பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இவங்க ஏஜுக்கும் அவங்க ஏஜ் 25 வருஷம் வித்தியாசம் வருது பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். இவங்க வந்து கடந்து வந்த பாதையை பார்த்து இந்த பாதையில் பிள்ளைங்க போனால் கஷ்டப்பட்டுடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது குழந்தைகளுக்கு புரியறதில்ல.